கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசுகிற வார்த்தை Today's God's word for us மார்க் எழுதின சுவிசேஷம் from the book of Mark, 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 4th chapter verse 37. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதான அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஹல்லேலூயா, hallelujah. என் அன்பு ஜனமே, My beloved, என் அன்பு சகோதரனே, my beloved brothers, என் அன்பு சகோதரியே, my beloved sisters, அநேக நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில குடும்பம் முழுகத்தக்கதாக most of the times in our family seems to be subsidized. உன் குடும்பத்துல அமைதி கெடும்படியாக, There is a problem for your family peace. உன் குடும்பத்துல வருமானம் கெடும்படியாக, your income upstirred. அநேக நேரங்கள்ல புயல் போல வெள்ளம் போல அலைகள் சூழ்ந்து வரும். Most of the time the problem comes like a wind and cloud. எப்போ எப்படி வரும்னு தெரியும். புயலும் அலைகளும் போல கடல்ல பிரயாணம் பண்றவங்களுக்கு எப்போ எது வரும்னே தெரியாது. Those who sail on the sea doesn't know what time what will happen. ஹல்லேலூயா, hallelujah. நம்ம வாழ்க்கையில எந்த நேரங்கள்ல எப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்னே சொல்ல முடியாது. We don't know what kind of things come in our life at any time. கல்யாண நாட்கள் வரும், maybe at your marriage, பிறந்த நாள் வரும், your birthday come. இன்னைக்கியாவது சிரிச்சினே இருக்கணும், சண்டையே வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க. You may thought that day would be happy for you. அன்னைக்கு தான் வெடி வெடிக்கும், ஆட்டபாம் வெடிக்கும். But especially that day you face all the problem. அழுவே கூடாதுன்னு நினைப்பீங்க. You thought that you won't weep on the day. அன்னைக்கு தான் உட்கார்ந்து அழுவே. But especially that day you will weep more. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்டு? How many of you having such experience? ஹல்லேலூயா, hallelujah. நான் இன்னைக்கு சிரிச்சிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். You may thought that you would laugh at the entire day. இன்னைக்கு ஸ்பெஷல் டே நினைப்பேன். You feel like that is a special day. ஏண்டா இந்த நிலைமை வந்தது, ஏண்டா இந்த நாள் வந்தது யோசிப்போம். But at end of the day you felt why this day come in my life. கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். God said to you, கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God speak with you. உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற வார்த்தை உன்னோடு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. God going to deliver the word which turn your sorrow into joy. சொல்லுங்களே, என் துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது. Can you say it, my sorrow turn into joy? சத்தமா சொல்லுங்களே, என் துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது. Can you say it loudly, my sorrow turn into joy? ஹல்லேலூயா, hallelujah. ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. அடுத்த ஒரு வசனத்தை படிங்களே. We have one more verse. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். போதும், அவர் நித்திரையாய் இருந்திருந்தா எழுதிப்பட்டிருக்கலாம். அவர் ஒரு பெட்ஷீட் போட்டு படுத்திருக்கலாம். He maybe slept at the blanket. இல்ல எது மேலயாவது உட்கார்ந்திருக்கலாம். Maybe he sat over there at something. அதெல்லாம் எழுதப்படல. But those things are not written. ஆனா தலையணைன்னு எழுதப்பட்டிருக்கு. But it written as a pillow. சொல்லுங்க, அப்ப தலையணைக்கு ஏதோ ஒரு அர்த்தம் உண்டு. There is a meaning of pillow. தலையணைக்கு என்ன அர்த்தம் உண்டு சொல்லுங்க பார்க்கலாம். Can anyone reveal what it mean by the pillow? சொகுசான வாழ்க்கைப்பா. It seems to be, it mean a sophisticated life. ஹல்லேலூயா, hallelujah. இன்னைக்கு இயேசுப்பா தலையணை வச்சு படுத்துன்னு இருக்கிறத பார்த்துட்டு சீஷர்கள் காண்டாவறாங்க. The disciples shocked at Jesus sleeping at the pillow. ஹல்லேலூயா, hallelujah, ஹல்லேலூயா, hallelujah. அந்த தலையணை பார்த்துட்டு கேக்குறாங்க, நார்மலா படுத்திருந்தாலும் பரவாயில்ல, நல்லா ரிலாக்ஸா என்ன பண்றாரு? The disciples asked if Jesus slept normally they won't be worried it, but he slept at the pillow very luxuriously. மத்தவங்க கவலைப்படும் பொழுது நீயும் கவலைப்பட்டாவணும் இந்த உலகத்துல. In this world you should be sorrow if someone else. அவன்கிட்ட பணம் இல்லனா உன்கிட்ட பணம் இருக்க கூடாது. If someone doesn't have money you also don't have it. நாங்க வீட்ல சண்டை போடும்போது உன் வீட்லயே சண்டை வரணும். If have problem at my home your home should also have. எனக்கு வியாதி வருதுனா உனக்கு வியாதி வரணும். If I have sickness you should have. எனக்கு வேலை போதுனா உனக்கு வேலை போணும். If I am jobless you should have jobless. என் பிசினஸ் சரியில்லைனா உனக்கு பிசினஸ் சரியில்லாம போகணும். If my business is not running well yours also. ஹல்லேலூயா, hallelujah. இதுதான் மனித குணாதிசயங்கள். This is the characteristics of human being. நம்ம மட்டும் இல்ல, கடவுளும் சரியா இருக்க கூடாது. We thought that we thought God also should not be perfect. படிங்களே தொடர்ந்து இந்த வசனத்தை. We can continue to read the verse. அவர்கள் அவரை சும்மா இருக்கிறவரை பார்த்து தலைகாணலையா பத்துனுக்குற எந்திரி. Are you sleeping at the pillow? They just waking him.
அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. நீ Hallelujah. என்ன சும்மா படுத்துன்னு இருக்க? எந்திரி. What you sleeping lazily? இதுவே ஏசப்பா அவங்க கூட உட்கார்ந்து நின்று இருந்தாருன்னா, If Jesus stand behind them, ஏன்னா இந்த அலைகள் இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுவாங்க, கப்பல்ல இருக்க பொருள் எல்லாம் தூக்கி வெளியே தூக்கி போடுவாங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். when there is a problem and they're sailing on the boat, they throw out the things whatever on the boat. ஏன்னா லோடு ஜாஸ்தி இருந்ததுன்னா இந்த இப்படிப்பட்ட புயல் காத்துல அது இன்னும் சீக்கிரம் முழுகி போயிடுன்ட்டு இருக்கிற எல்லா உடமையும் தூக்கி போடுவாங்க. If the boat is loaded with more things, it would get into a distraction. சாப்பிட எடுத்துட்டு போட்ட பொருள் எல்லாம் தூக்கி போடுவாங்க. They throw all the food things as well. காரணம் என்ன, முதல்ல உயிர் பிழைச்சா போதும். Because they need to save their life. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆமென். அன்பு ஜனமே, My beloved people, அநேக நேரங்கள்ல most of the time உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். you may face such kind of thing in your problem. இப்படிப்பட்ட சிந்தனைகள் உனக்குள்ள You இருந்திருக்கலாம். may have such kind of thoughts. ஐயோ, என் கணவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. Oh, this is how my husband facing problem. எனக்கு பாதுகாப்பா இருந்த இந்த ஆள் என்னை விட்டு போயிட்டாரு. He safeguarded for me, but he left. என் கணவன் என்னை விட்டு மறிச்சிட்டாரு. My husband died. அல்லேலூயா. Hallelujah. சில நேரங்கள்ல உனக்கு துணையா இருந்த முதலாளி உன்னை விட்டு போயிருக்கலாம். Maybe some supportive boss left from you. இல்ல மேனேஜர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வேற இடத்துக்கு போயிருக்கலாம். Maybe your manager get transfer and moved out from your நீ place. கலங்கி போய் நின்றுக்கலாம். Maybe you stumble sometime. என் அன்பு ஜனமே, My beloved, புயல் போல வந்தாலும் maybe the problem comes இயேசு like a உன்னோடு storm, தான் இருக்கிறார். but still Jesus is with you. அல்லேலூயா. Hallelujah. கரங்களை எடுத்து சொல்லுங்களேன், Just place your hand on heart and say, இயேசு என்னோடு தான் இருக்கிறார். Jesus is with me. படிங்கம்மா. போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, நாங்க மடிந்து செத்து போறது உனக்கு சந்தோஷமா? Are you happy that we are dying? படிங்கம்மா. உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லையா? Are you not worrying? இயேசுவை எழுப்பி, அப்பா ஏதாவது மிராக்கிள் பண்ணுங்க, இல்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க, நாங்க இந்த உலகத்தை கலக்குறோம், அந்த மாதிரி கேட்டா பரவாயில்ல. They haven't asked it, you just give some way to save us from this. என் அன்பு ஜனமே, But my beloved people, அந்த படகுல இயேசப்பா இருக்கிறார். Jesus was at the boat. புயல் ஏற்படுகிறது, And there was a storm. அலைகள் ஏற்படுகிறது. There was a great waves. இதே போலதான் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற, This is how you accept சபைக்கு வர, you coming to church, ஜெபிக்கிற, you pray. ஓ வாழ்க்கையிலும் அநேக புயல், In your life also you have great storm. படகு அமிழத்தக்கதான அலைகள் ஏற்பட்டது. There is a great storm to downsize your உன் boat. குடும்பமே ஒன்றில்லாதபடி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். என் அன்பு சகோதரியே, situation your family seems to be nothing. அல்லேலூயா. Hallelujah. இயேசு உன் கூட இருக்கிறாரா? Is Jesus is with you? இருக்கிறாரு. Yes, he is with you. ஆனா உன் இருதயத்துல என்ன தெரியுமா, அவருக்கு கண்ணு இல்ல, But in your heart you say he doesn't have eyes. அவருக்கு உணர்வு இல்ல, He doesn't have feeling. இந்த மிராக்களை, இந்த அற்புதத்தை இயேசுவால் செய்ய கூடுமோ? You have asking whether Jesus do this செய்ய miracle, முடியுமோ? whether he can do this miracle. என் அன்பு ஜனமே, நீ கிறிஸ்துவை தேடி இங்க வந்திருக்கிறனா, You coming here to with the wandering of Jesus. நேர்ல பார்த்திருக்கேன். என் அன்பு ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கனா இயேசுவின் ஏற்கனவே தெரிந்தவனா இருப்ப. The people who listening this word, அநேக நேரங்கள் இயேசு உன்னிடத்தில் அற்புதம் செய்திருப்பார். most of the time Jesus would have done miracle in your life. அல்லேலூயா. Hallelujah. செங்கடல் பிடித்தது போல உன் வாழ்க்கையில சில பிளவுகளை உண்டு பண்ணியிருப்பார். Sometime in your life God did a deviation, how he மன்னாவை உண்டு பண்ணது போல அநேக நேரம் இல்லாத நிலையில கர்த்தர் உனக்கு ஒரு உதவி செய்திருப்பார். at your empty time God helped you, how he given the manna to இதெல்லாம் பார்த்து தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருப்ப. you accepted Jesus by receiving all those things. அல்லேலூயா. Hallelujah. ஆனா நடந்தது என்ன? But what happened? ஆவி விசுவாசமான சூழ்நிலை. But there is a unbelief. ஆவி விசுவாசமான சூழ்நிலை. You have unbelief situation. ஏதாவது ஒரு நெருக்கம் வரும்போது இயேசு இருக்கிறாரா இல்லையா? At your trouble time you asking whether Jesus இந்த கஷ்டம் வரும்போது இயேசு இருக்கிறாரா இல்லையா? at some problem comes to you, you asking whether Jesus lives or not. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். You just lift up your hand and say, இயேசு என்னோடு இருக்கிறார். Jesus is with me. அல்லேலூயா. Hallelujah. இயேசு என்னோடு மட்டும்தான் இருக்கிறார். Jesus is with me only. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இங்க ரெண்டு காரியங்க. Here we need to see two things. இயேசு ஏன் தூங்கின்னு இருக்கிறார்? Why Jesus slept so? ஏன் இயேசு அமைதியா இருக்கிறார்? Why Jesus was ஏன் உன் வீட்ல ஒரு பிரச்சனை வரும்போது இயேசு ஏன் சைலண்டா Why இருக்கிறார்? Jesus was silent when you have problem? ஆனா இயேசுக்கு தெரியும், Jesus knows இந்த அலையும் புயலும் ஒன்று சேதப்படுத்தாது என்று. this storm and wave doesn't distract you. அதனால அவருக்கு அந்த அமைதி இருந்தது. Because that Jesus have peace. ஆனா சீஷர்களுக்கோ But the disciple, இந்த அலையும் புயலும் என்ன பண்ணும்?
என்னை சேதப்படுத்தும். They believe that the storm and waves destroy them. அதனால அவங்களுக்கு என்ன இல்ல? Because of that, அமைதி இல்ல. they don't have peace at heart. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. அவங்களுக்குள்ள மத்தியில அமளி இருந்தது. They have some problem amongst them. இன்னைக்கு அன்பு சகோதரனே சகோதரியே, My beloved brother and sister, உன் குடும்பத்துல, உன் வேலையில, உன் ஊர்ல அநேக இடத்துல அமளி இருக்கலாம். maybe some problem against in your family, your place or your dwelling place. ஹalleluya. Hallelujah. அமைதியானவர் உன்னோடு இருக்கும் பொழுது இந்த அமளி உனக்கு எதற்கு? The Prince of Peace is with you. Why you worrying about all those things? இயேசுக்கு நம்பிக்கை இருந்தது, இந்த புயலும் மழையும் என்ன மரணத்துக்கு நேரா கொண்டு போகாது. அதனால ஒரு அமைதியா இருந்தார். Jesus was at peace. He know that nothing can destroy him against. சில குடும்பத்துல சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தா போதும் உடனே பயந்து கொண்டே இருப்பீங்க. Some of the people in their family, they worried about if they have small problem. ஒரு வேலை போயிடுச்சுனா போதும் உடனே பயந்துனே இருப்பீங்க, எப்படி குடும்பத்தை நடத்துறதுன்னு. They have worried about more thing, how to run their family if they have. யாராவது உன்னை விட்டு வெளியே போய்ட்டா போதும், உன்னை விட்டு போய்ட்டா போதும், எப்படி என் குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும்? You expecting how you will get a peace if someone left you. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது God is with you. உனக்குள்ள அலறல் வேண்டாம். You should not worry. உனக்குள்ள அமைதி இருக்க வேண்டும். You should have peace at your mind. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு செய்தி தலைப்பு, today's message, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, just hold your neighbor. நீ அலறாத, You don't worry. நீ பயப்படாத, You don't fear. நீ கலங்கி நிக்காத, Do not worry. உனக்குள்ள இயேசு இருக்கிறார். Jesus is உனக்குள்ள in you. அமைதி இருக்கட்டும். The peace be with you. ஹalleluya. Hallelujah. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. தாவீது சில நேரங்கள்ல எப்படி புலம்புறார் தெரியுங்களா? How David blabbering. எடுத்து படிங்களே, சங்கீதம் 77:7. Take from the book of Psalm 77. 777 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? ஹalleluya. Hallelujah. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. அவன் பேரு சங்கீதக்காரன். His name is called. ஹalleluya. தேவனுக்கு ரொம்ப பிரியமானவன். He is so. என்ன வேலையிலயும் அவனை தேவனை துதிக்கிறவன். At all the time he praising God. அவனே சில நேரங்கள கலங்கி நின்னு தவிக்கிறான். At some point in time that person also ஆண்டவர் நித்திரையாய் என்ன தள்ளி வச்சிடுவாரோ, தூங்கிடுவாரோ, என் வாழ்க்கையில சில நேரங்கள் என்ன ஒதுக்கி வச்சிடுவாரோ. Sometime he thought that whether God put me aside. என் அன்பு ஜனமே, நீ பாவம் செய்திருக்கலாம். My beloved people, you may be. நீ எப்ப தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டாயோ, எந்த சத்துருவும் உன்னை சீண்ட முடியாது. No evil can touch you. எந்த உபத்திரமும் உன்னை சீண்டாது. No struggle will touch you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. எப்படிப்பட்ட தாவீது சில நேரங்கள புலம்ப ஆரம்பிக்கிறான். Such a great man, David also having problem. நம்ம எம்மாத்திரங்க. How far we are. ஆனா தாவீதை காட்டின தேவனுக்கு நீ விசேஷமானவன். You are so special comparing to David. தாவீது பாடலை காட்டிலும் உன்னுடைய பாடல் தேவனுக்கு பிரியமானது. God like your song than David. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. என் அன்பு ஜனமே, My beloved people, என் அன்பு சகோதரனே சகோதரியே, my beloved brothers and sisters, நீ நினைக்கலாம் உன் பிரச்சனையை கர்த்தர் பார்க்காம இருக்கிறாரு. you thought that God not visiting your உன் problem. புலம்பலை கர்த்தர் கண்டுக்காம இருக்கிறாரு. You thought that God not listening your எனக்கு problem. விரோதமா மாந்திரிகை செய்து கொண்டிருக்கிறாங்க. People doing witch. என் பிள்ளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. My son is worrying. நான் என்ன பண்ணுவேன்? What should I do? என்ன கலங்கி நிற்கிறேன். I am crying at the time. தேவன் அற்புதம் செய்வாரோ செய்ய மாட்டாரோ? You may doubt that whether God do miracle or not. என் அன்பு ஜனமே, My beloved people, யோபுவின் வாழ்க்கையில சில சூழ்நிலை, there are some situation at Job's life. தேவனுக்கு பிரியமானவன். He is very dear to God. ஹalleluya. Hallelujah. அவன் பேர்ல என்ன பண்றார்? சத்துரு இடத்துல சேலஞ்ச் பண்றாரு. God challenge to evil. அவனை மட்டும் ஒண்ணும் பண்ணாத. You don't touch Job. அவனுக்கு முதல் அடி எங்க வந்து தெரியுமா? What படிங்களா? first beat he got? யோபு 1:19 எடுத்து படிங்களா? வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளையின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். ஹalleluya. Hallelujah. யோபுக்கு வந்த சோதனை, the problem come to Job.
எதற்காக வாழ்றோம் நம்ம? Why is living? ஒரு பெற்றோர் வாழ்றாங்கன்னா வேற எதற்காகவும் இல்லை, தன் பிள்ளைக்காக மட்டுமே வாழ்வோம். If parents living in their life, they are lived for their children. பிள்ளைங்க நினைச்சிருக்கலாம் இவங்க எதுக்கு வேணா வாழ்றாங்கப்பா. Maybe the children thought that why they are living. பிள்ளைய கண்டிஷன் பண்ணும்போது நினைச்சுக்கலாம் அப்பா சரியில்லை அம்மா சரியில்லைன்னு. When they are teaching, the children thought that their parents are ஆனா not right. அப்பா அம்மா வாழ்றதே அந்த பிள்ளைகளுக்காக தான். But their parents living for their children. ராஜா வாழ்க்கை, Maybe the king life. இந்த ராஜ்யம் எல்லாம் அது எனக்கு அப்புறம் என் பிள்ளைகளுக்கு தான். Everything belongs to the kingdom is pertaining to children. சத்துரு பெருசா நினைச்சு அந்த பிள்ளை மேல கையை வைக்கிறான். The evil think great and touch them. இந்த கட்டடத்துக்குள்ள தான் பிள்ளைங்க எல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். The children in the building. நாலா பக்கம் பெருகாற்று வந்து At the four side having great storm. அந்த செவுரு இடிஞ்சு that struck down. தாவீது மேல சரி யோபின் பிள்ளைகள் மேல விழுது. Those things fell upon the children of Job. யோபு அப்போ கூட விசுவாசத்துல காத்து நிற்கிறான். At the time still Job was in faith. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் கொடுத்தார், God given. அவனுக்குள்ள அலறல் இல்ல. He doesn't have worry. ஹல்லேலூயா. Hallelujah. அவனுக்குள்ள என்ன இருந்தது? அமைதி இருந்தது. என்னோடு கர்த்தர் இருக்கிறார். And him there is a peace and God is with me. உன்னை விட்டு अनेक காரியம் பிரிந்து போயிருக்கலாம். Maybe lot of things left from you. என்கிட்ட ஒரு சகோதரி வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. My sister came and asked me. நான் கர்த்தரை நேசிக்கிறேனே, I love Jesus. சபைக்கு வருகிறேனே, Coming to church. சபைக்கு ஊழியம் செஞ்சேனே, I'm doing ministry. என் கணவர் எப்படி இறந்தார்? How my husband died. இன்னைக்கு கணவன் இல்லாம என்னால எப்படி வாழ முடியும்? How I can live without my husband. கர்த்தரே இல்ல, There is no God. கடவுளுக்கு கண்ணு இல்ல, God doesn't have eyes. அவர் என்னோடு இல்லவே இல்ல. He is not with me. உண்மையாவே கர்த்தர் இருந்திருந்தார்னா If truly God is there, என் கணவர் என்னை விட்டு எடுத்துப்பாரோ? He won't take my husband. அநேக நேரம் புலம்புனது உண்டு. Most of the time we have such உன் kind of வாழ்க்கையில் அநேக நேரம் நீ புலம்பினது உண்டு. lot of lamentation. ஒரு உபத்திரம் வரும்போது கர்த்தர் இல்லைன்னு நினைச்சிருக்கலாம். When a problem comes, you thought that there is no God. என் அன்பு ஜனமே, My beloved people, கர்த்தர் உன்னோடு தான் உறங்கி கொண்டிருக்கிறார். God is sleeping with உன் you படகுல தான் இருக்கிறார். now. எடுத்து படிங்க 1 பேதுரு 5:7 From the book of 1. அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். என்ன பார்த்து சொல்லுங்களேன். கரங்களை இரத்தில் வச்சுக்கொண்டு, அவர் என்னை விசாரிக்கிறபடியினால், He is enquiring me. என் பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. I put all burden on him. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் உன்னை விசாரிக்கிறார் என் அன்பு ஜனமே. God is inquiring you. நீ அவர் கூட வரும்போது நீ என்ன பண்ற? நீ பெரிய பலசாலி நினைச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணி கொண்டிருக்க? அந்த பாரத்தை சுமந்துட்டு வர. When you walk with Jesus, you thought that you are great man and you taking the burden. எப்படி தெரியுமா நம்ம பண்றோம்? What we doing actually? பக்கத்துல ஒருத்தன் பட்டாசு வெடிப்பான். If someone putting a cracker, வெடிக்கிறது இவருன்னு வச்சுங்களேன். maybe someone firing. அது வெடிக்கிறது திரி போகும்போது நீங்க இங்க கவனிங்களேன், என்ன பாருங்களேன். அந்த திரி போகும்போது என்ன பண்ணும்? மூஞ்சி அப்படியே மாறும். Your face will get changed when the fire gets on the thread. அது வெடிக்குதோ இல்லையோ உடம்பு அப்படியே, whether that cracker blast or not, your body will Hallelujah. give all the effect. அது வெடிக்க போது அது வெடிச்சு going to blast it. அது வெடிச்சு உன் மேல படவும் படாது. It won't touch you after blasting it. பாரும் ஐயோ நம்மளே வெடிச்சு போற போல. But we act like ourselves blast it. இந்த புசுவானம் சங்கு சக்கரம் வெடிக்காது. We have other kind of a crackers. நம்மள கொளுத்த சொன்னாச்சுங்களே, அது வெடிக்காது நல்லா தெரியும் நம்மளுக்கு. But we know that won't blast. வெடிக்காது நல்லாவே தெரியும். We know that won't blast. அது நம்ம மேல படாதுன்னு தெரியும். It won't fall on us. அதுக்கு தான் இவ்வளவு பெரிய என்ன பண்ண ஊதுவத்தி எடுத்து போய் கிட்ட வைக்கிறோம். But we take long stick of fire. அப்படியே கிட்ட. But we act like touching those things. ஹல்லேலூயா. Hallelujah. என்ன நடக்கும்? நம்ம பிரச்சனை நம்மளுக்குள்ளே வந்துட்ட போலயே நம்ம சில நேரங்களில் கற்பனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கோம். We imagine that and live in that some problem is in us. இங்க தெரிஞ்சுக்குங்க, நீங்க
விசுவாசியா இருக்கிற நம்ம வேர் பிரிக்கப்பட்டவர்கள். The believers, you should know one thing, you are separated specially. சொல்லுங்க, நான் வேர் பிரிக்கப்பட்டவன். You said I am separated. நீ எதுல வேர் பிரிக்கப்பட்டவன்? You should know that what are all the things you are separated. பரிசுத்தத்துல வேர் You பிரிக்கப்பட்டவன். are separated from holiness. ஹல்லேலூயா. Hallelujah. கிறிஸ்துவுக்காய் வேர் பிரிக்கப்பட்டவன். You are separated for Jesus Christ. அப்போ உனக்கு என்னென்ன குணாதிசயங்கள் உண்டு? Then what kind of characteristics you have? உலகத்துல நடக்காததெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கும். In your life things will happen whatever not happen in the world. உலகத்துல இப்படிதான் நடக்கும்னா உன் வாழ்க்கையில அப்படி நடக்காது. There is a certain rules to happen in the world that won't happen in your life. மருத்துவம் சொல்லும், The medicine will say நீ பழைக்க மாட்டேன்னு. You won't live. உனக்குள்ள அப்ப நம்பிக்கை வரணும், நான் வேர் பிரிக்கப்பட்டவன். At சொல்லுங்க the time பார்க்கலாம். you should say I am separated. இந்த ரிப்போர்ட் என்ன ஒண்ணும் செய்யாது. This report don't do anything. ஒரு ஆமென் சொல்லுமே. Amen. மருத்துவம் சொல்ல குழந்தையே பிறக்காதுன்னு. The medicine said you won't get child. உன் மைண்ட் வரும், இப்போ டெஸ்ட் டியூப் பண்ணிக்கலாமா? Your mind said you can get a test. குழந்தையை தத்து எடுத்துக்கலாமா? Or we can adopt a child. என் அன்பு ஜனமே, My beloved people. என் அன்பு சகோதரனே, My beloved brother. என் அன்பு சகோதரியே, My beloved sister. நீ வேர் பிரிக்கப்பட்டவன். You are separated. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்காது. The miracle won't happen for the world. நீ முழங்கால் போட்டினா அற்புதம் நடக்கும். You will get a miracle. நீ ஜெபத்துல நின்னா அற்புதம் நடக்கும். You will get a நீ miracle உபவாசம் when போட்டா you அற்புதம் pray. நடக்கும். You will get a miracle when you do fast. ஹல்லேலூயா. Hallelujah. நீ வேர் பிரிக்கப்பட்டவன். You are separated. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுமே. Amen. உனக்குள்ள விசுவாசம் வேணும், நான் வேர் பிரிக்கப்பட்டவன். You should have a faith. You are separated. ஹல்லேலூயா. Hallelujah. ஞானஸ்நானம் எப்ப தண்ணி உள்ள இந்த முங்கி வெளியே எடுக்கறியோ, you are the new man, you are புது சிருஷ்டி. When you are coming out from the baptism, you are a new creation. ஹல்லேலூயா. Hallelujah. புதிய மனுஷன் நம்ம புருவத்துல மாத்தி Dress எல்லாம் என்ன பண்றோம்? நம்மளுக்குள்ள என்னன்னா இனிமேட்டுக்கு வெள்ளை Dress தான் சர்ச்சுக்கு போட்டு. If someone said you are a new creation, it doesn't mean that wearing new dress. இனிமேட்டு பொட்டு வைக்க கூடாது, மூக்குத்தி போட கூடாது, மெட்டி போட We கூடாது. should not have any mark and jewels. ஹல்லேலூயா. Hallelujah. பூ வைக்க கூடாது. We should not have a flower on. என் அன்பு ஜனமே, கர்த்தர் இதெல்லாம் பார்க்கிறவர் அல்ல. God won't look all these things. கர்த்தர் என்னைக்கு ஃபோக்கஸ் வச்சினே இருப்பார், லேசர் மாதிரி. God always focusing you. இந்த எக்ஸ்ரே பாத்திருக்கீங்களா? உள்ளுக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் தெரியும். Most of you know that the X-ray will capture the உள்ளுக்குள்ள இருதயத்தை மட்டும் தான் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். God always focusing your heart. ஹல்லேலூயா. Hallelujah. நீ வேர் பிரிக்கப்பட்டவன். You are separated. நீ எப்போ தண்ணியில இருந்து முழுங்கி எந்திருக்கிறியோ, கிறிஸ்துவன் என்று உனக்கு எப்போ உனக்கு கிறிஸ்து என்ற அடையாளம் கொடுக்கப்பட்டதோ, when you have a Christian identification, நீ அற்புதத்தை செய்ய பிறந்தவன். you are born to do a miracle. உன் வாழ்க்கையில செய்யற மாதிரி பக்கத்து வீட்டுல நடக்காதுங்க. Whatever happen in your life won't கர்த்தர் happen. வெயிட் பண்ணினே இருப்பாரு, என் பிள்ளை வாழ்க்கையில ஒரு மிராக்கிளை நான் பண்ணி காட்டணும். God is waiting in your life to do a miracle. இன்னைக்கு சகோதரன் சொன்னார் ஒரு சாட்சி. God, the brother said a testimony. இன்னைக்கு அநேகர் ஹாஸ்பிடலுக்கு போனா கிட்னில இருக்க ஸ்டோனை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு வழி தெரியாது. Most of the people doesn't know how to bring out the stone. ஆபரேஷன் லேசர், இதுதான் மருத்துவத்துல இருக்கிற ட்ரீட்மெண்ட். There is a two treatment, one is operation or laser. மூணாவது ஒரு ட்ரீட்மெண்ட் உண்டு. There is a third treatment is there. ஹல்லேலூயா. லேசரை காட்டிலும் தேவ வார்த்தை மேலானது. ஹல்லேலூயா. God's word is beyond all the laser. இயேசு உன்னோடு இருக்கிறான்னு விசுவாசிக்கணும். You should have faith that Jesus is in you. இயேசுவை போய் சும்மா நீ செய்யல, நீ ஒண்ணு இல்ல, நீ தேவன் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறாயா? Or you believe that God is அவங்க there. சீஷர்கள் கண்கள் பார்க்கிறது, The disciples see. மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிறார், They see that the deadly people. முடவனை நடக்க வைக்கிறார். He make layman walk. அதே அப்போஸ்தலர் The same apostles. கடல் மேல் நடக்க வைக்கிறார். He make them walk on the sea. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுட்ட போய் நீ போய் தூங்கி நிற்கே, எங்களை சாவ விடுற போறியா? The same people go and ask. இதுதான் உனக்கு சந்தோஷமா? Are you happy that we are dying? நீ அப்படி கேட்கறத விட்டுட்டு You should avoid asking such question. ஐயப்பா, Jesus, உமக்கு சித்தமான இந்த காற்றையும் புயலும் அடப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்டிருந்தீனா கர்த்தர் அந்த அதிகாரத்தை உனக்கு கர்த்தர் God கொடுத்திருப்பார். would have given you the authority to curse down the wind and ஹல்லேலூயா. இழந்து போறதை பார்த்துட்டு நீ சோர்ந்து போகாத. you should not get tired by. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஏற்படுகிற தோல்வி கண்டு நீ சோர்ந்து போகாத. You don't get tired by looking your life failure. உன் வாழ்க்கையில வர தோல்வி, The failure in your life, உன் வாழ்க்கையில வர நஷ்டம், the loss in your life, உன் வாழ்க்கையில இருக்கிற ஏமாற்றம், there is a
எதிர்காலத்தில் வச்சிருக்க ஆசீர்வாதத்தை தடுத்து போகடாது. Those things won't stop your future blessing. ஹல்லேலூயா. Hallelujah. உன் எதிர்காலம் கர்த்தரிடத்தில் உள்ளது. Your future is at நான் God's மீண்டும் hand. சொல்ற ஒரே காரியம் தான், Almost I'm repeating one thing. நாளைக்கு நடக்க போறது உனக்கு தெரியாது. You don't know what happened tomorrow. ஹல்லேலூயா. Hallelujah. நீ 5 வருஷத்துக்கு முன்ன நினைச்சு பாரு, இன்னைக்கு இருக்க வாழ்க்கை போன 5 வருஷத்துக்கு நினைச்சு பார்த்திருப்பியா இன்னைக்கு இருக்க வாழ்க்கை? Did you imagine that your today's life in 5 years back? உன் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் கர்த்தர் எழுதின ஸ்கிரிப்ட். Whatever happened in your life, it is Hallelujah. written by God. சொல்லுங்களேன், நான் வெறும் நடிகர் மட்டும்தான். You just said I am just actor. இன்னைக்கு காமெடியா நடிக்க விடலாம். Maybe you act as a comedian. இன்னைக்கு அடி வாங்குறத மாதிரி நடிக்க வைக்கலாம். Maybe you act like you getting a இன்னைக்கு வியாதிப்பட்டவன் போல நடிக்க வைக்கலாம். Maybe you act like a உன்னை sickness. பிச்சைக்காரனா நடிக்க வைக்கலாம். Maybe you act like a beggar today. ஹல்லேலூயா. Hallelujah. முடிவுல நீதான் ஹீரோ. ஆமென் சொல்லுவே. Hallelujah. இன்னைக்கு கையில ஒண்ணு இல்லாதபடி வெறுமையா நின்றுக்கலாம். Maybe you are an empty hand today. உலகத்தினால் தள்ளப்பட்டிருக்கலாம். Maybe you rejected by the world. சொல்லுங்களேன், You say இன்னைக்கு கதையில ஏசப்பா கதையில நான் கஷ்டப்படுற மாதிரி in தான். today God's script I am getting ஹல்லேலூயா. trouble. நல்லா இருக்க கதை, நல்லா இருக்க படம்லாம் பார்த்து பாருங்க, கடையில ஹீரோ ஜெயிச்ச மாதிரி தான் இருக்கும். If you look at the successful movies, at final the hero என்னைக்காவது ஹீரோ தோத்து போற மாதிரியோ ஹீரோ செத்து போன மாதிரி அந்த படம் ஓடாது. if a film have a end for the hero, that film won't get. மனுஷன் எழுதுற படத்திலேயே அந்த ஒண்ணு இல்லாத ஹீரோவுக்கு தலையில ஹிப்பி வச்சு மேக்கப் போட்டு ஜூம் பண்ணி கேமரா ஸ்பெஷல் கேமரா வச்சுட்டு ஓடும் போது டூப் வைக்கமோ உனக்கு கத்த டூப் வைக்க மாட்டாரா? If a human being creature is perfect, ஹல்லேலூயா. God do more than to you. உன்னை அழகுபடுத்த கத்த நல்ல ஒரு டோப்பாவை மாடி வைக்க மாட்டாரா? God will give a great crown to you. நீ ஓடுற மாதிரி கத்தர் ஸ்கிரிப்ட்ல ஓடுற மாதிரி இன்னொரு என்ன சொல்லுவாங்க, கிராபிக்ஸ் பண்ண மாட்டாரா? God make you an alternative to run you. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரே படத்துல பெரிய கோடீஸ்வரனை மாத்த முடியாதா? ஒரே பாட்டுல கத்தர் ஸ்கிரிப்ட் பெரிய ஸ்கிரிப்டுங்க. God's script is great. உனக்குள்ள நம்பிக்கை இருக்கணும், என் படத்துக்கு அவர்தான் டைரக்டர். You should ஹல்லேலூயா. believe that in your family God is a director. ஒரு படத்துல இருந்தா என்னங்க இருக்குங்க, அழுவுற சீன் இருக்கும், ஃபைட் சீன் இருக்கும், சோக சீன் இருக்கும், லவ் சீன் இருக்கும், கடைசியில ஜெயிக்கிற சீன். If you take a film, you have all kind of scenes. You have worrying and success. கரங்களை நெஞ்சில வச்சு சொல்லுங்கல்ல, Just place என் your படத்துக்கு hand on அவர்தான் டைரக்டர். My film, God is அவர் director. எழுதுல வெறும் டயலாக் மட்டும் தான் பேசுற வேலை. My job is only to deliver his dialogue. படத்துல வர எல்லாம் புயல் போல கஷ்டம் வர்றது எல்லாம் ஒரு நாள் மாறி போகும். All the storms will change one day. சொல்லுங்களேன், You say, எந்த பிரச்சனையும் என்ன சேதப்படுத்தாது. No problem damage me. எந்த சூழ்நிலையும் என்ன சேதப்படுத்தாது. No situation damage me. ஹல்லேலூயா. ஏனா Hallelujah. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். Because God is with me. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் என் பக்கத்துல இருக்க, என் படகுல தான் உட்கார்ந்து இருக்கிறார். God is with me and he is sitting at my boat. ஹல்லேலூயா. மாளிகை வீட்ல ஏசப்பா இருக்கிறவர் இல்லங்க, ஓலை வீட்லயே கர்த்தர் இருக்கிறவர். God is not living in a great house. He is நீ living in துதிக்கிறனா, a நீ small house. அவரை ஆராதிக்கிறனா, அந்த ஸ்தலத்துல கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறவர். God is sitting at your place where you praise and worshiping. ஹல்லேலூயா. Hallelujah. நீ இருக்கிற இடம் எங்க இருக்குன்னு முக்கியம் இல்லை, எல்லா இடமும் தேவனுடைய இடம் தான். ஒரு ஆமென் சொல்லு. It doesn't matter where you are, all the places pertaining to God. ஒரு ஆமென் சொல்லு. Amen. இன்னைக்கு ஒரு கதவு கர்த்தர் வைத்திருக்கிறார். Today God has a door for me. முதல் ஆஃப் உனக்கு நரகமாகவும் நெருக்கமாகவும் காணப்பட்டிருக்கலாம். Maybe the first thing seems to be very crushed on. கிளைமேக்ஸ் இன்னும் எப்படி இருக்கும், சண்டை ஜாஸ்தி இருக்கும். Maybe you have more fight at climax. ஹல்லேலூயா. கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப போராட்டம் இருக்கும். You have more problem at the climax. பெரிய பெரிய வில்லன்லாம் வருவான். You may have great villains. இனி பிரச்சனை இருக்கு உனக்கு, You still have a problem. ஆனா ஜெயிக்கிறது நீயா தான் இருப்ப. But ஒரு ஆமென் you சொல்லுங்க. going to victory over. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. உன் கதைக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறது யாரு சொல்லுங்களேன்? உன் கணவன் திட்டுறாரு அசிங்கசியமா, அப்ப அவர் திட்ட வைக்கிறது யாரு சொல்லுங்களேன்? God given the script for you. If your husband உன் புள்ள வாழுத்தனம் பண்ணும், பேச்சே கேட்காது, maybe your child doing mischievous things, அசிங்கமா உன்னையே பார்த்து பேசியிருக்கோம். maybe he talk against you. ஹல்லேலூயா. Hallelujah. நீ நினைச்சுக்கோ, You அந்த think that ஸ்கிரிப்டும் என் இயேசு தான் எழுதி கொடுத்திருக்கிறார். you have in your mind that script also written by God. லாஸ்ட்ல வந்து உன் பிள்ளை உன்கிட்ட மன்னிப்பு கேட்கும். At finally your children will come and ask உன்கிட்ட வந்து forgiveness. ஆசீர்வாதத்தை கேட்கும். Come and ask blessings. உன் படத்துக்கு நீ தான் ஹீரோ. You are the hero for your film.
கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க இந்த நாள் ஆயத்தப்படுகிறார். God is ready to bless you today. நீ பயந்தினா அன்னைக்கு தோற்று போயிட்டேன்னு அர்த்தம். You get failed if you fear. கர்த்தரால் வெறுக்கப்பட்டவன் அர்த்தம். You are rejected by நீ God. பிரிக்கப்பட்டவன். You are separated from நீ God. வேர் பிரிக்கப்பட்டவன். You are separated உன் from God. வாழ்க்கையில தான் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போறார். God going to do miracle in உன் your life வாழ்க்கையில only. உன் பேச்சில தான் விசுவாசத்தை கர்த்தர் பார்க்க போறார். God expecting belief in your word. ஹல்லேலூயா. Hallelujah. உன் துன்பத்தையும் உன் துயரத்தையும் மாற்றுகிற தேவன் உன் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். உன் வீட்டுல தான் இருக்கிறார். நீ எப்போ முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தையோ, எப்ப ஏசப்பா எனக்குள்ள வரணும்னு கேட்டியோ, அன்னைக்கு நீ வேர் பிரிக்கப்பட்டவன். உனக்குள்ள அமைதி வரட்டும். அமைதி இல்லாத குடும்பத்திற்கு நேராக, அமைதி இல்லாத பிசினஸுக்கு வேலைக்கு நேராக தேவ அமைதியை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். உன் பிள்ளை வாழ்க்கையில, பேர பிள்ளை வாழ்க்கையில அமைதி இல்லையா? கர்த்தர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். சொல்லுங்களேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இனி நான் கவலைப்பட மாட்டேன், இனி கலங்கி நிற்க மாட்டேன், நான் துயரப்பட மாட்டேன். எந்த நெருக்கத்தை மாற்றுகிற தேவன் வல்லமை அவரிடத்துல உள்ளது. ஹல்லேலூயா. அவர் என் ஸ்கிரிப்டை மாற்றி போடுவார், என் டயலாக்கை மாற்றி கொடுக்க போறார், என் கதையை மாற்றி அமைக்கிறது வல்லமை கர்த்தரிடத்துல உள்ளது. என் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வல்லமை கர்த்தரிடத்துல உள்ளது. கர்த்தர் இங்க வந்திருக்க ஒவ்வொரு இருதயத்தை தொடுவீராக, இங்க வந்திருக்க ஒவ்வொரு சரீரத்தை தொடுவீராக, ஒவ்வொரு எண்ணத்தை தொடுவீராக. இன்னைக்கு நீ மாற்றி அமைத்ததுக்கா நன்றி அப்பா. இன்னைக்கு அநேகரை தொட்டதுக்கா நன்றி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென்.